ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறர் போடும் பதிவுகளாக மட்டும் பாருங்கள் நண்பா. உங்களுக்கோ அல்லது யாருக்கோ கொடுத்த தகவலாக எண்ணி தேவையற்ற மனக்குழப்பம் வேண்டாம். உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் நாம் வாழ்வதுதான். ஸோ இங்கே ஒரு குட்டி மெசேஜ் நண்பா. மனிதனுக்கும் வானத்துக்கும் இடையில் ஒரு போட்டி. சொல்கிறேன் கேளுங்க. மனிதன் தன்னிடம் உள்ள சிறந்த ஒன்றை எடுத்து வைக்க, வானம் அதற்கு இணையாக தன்னிடம் உள்ளதை எடுத்து வைக்க போட்டி ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த கவிதையை சொல்கிறேன் கேளுங்க. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், அது புயலை எடுத்து வைத்தது. ஸோ இப்படி 12 சுற்றுகள் வரை மனிதனுக்கும் வானத்திற்கும் இடையிலான போட்டி வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த போட்டியில் மனிதனும் வானமும் அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யார் ஜெயிச்சாங்க, யார் தோற்றது அப்படின்ற ஒரு கேள்வி. இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது. படைப்பின் உச்சியில் மானுட மகுடம், அதில் வியர்வை துளிகள் கோஹினூர் வைரங்கள். ஸோ பாருங்க, மனிதன் என்ன அப்படின்னா, மனிதன் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் தனது பாதங்களை எடுத்து வைக்க, வானம் அதற்கு இணையாக எதையும் எடுத்து வைக்க இயலாமல் தோற்று போனது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, மானுடத்தின் பெருமை தான் சாலச் சிறந்தது அப்படின்ற மாதிரி இந்த போட்டிகளில் சொல்லப்படுது. வானத்திற்கும் மனிதருக்கும் நடந்த போட்டியில் சொல்லப்படுது. ஸோ நம்மளுக்கு எவ்வளவு லட்சியங்கள் முக்கியம்னு பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா வெற்றின்றது நமக்கு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். நீ கண்ணாடி, உன்னை பார்ப்பதென்பது என்னை பார்ப்பதாகும். ஒரு அருமையான கவிதை நண்பா. நான் இருளும்போது என் நட்சத்திரங்கள் வெளிப்படுகின்றன. காதல்கள் தரும் உயிர் பிச்சையால் பிழைத்து கொண்டிருக்கிறது காதல். வாழ்க்கை என்பது புதினம், எழுதப்படுவதற்கு முன்பே அதன் முன்னுரையும் முடிவுரையும் எழுதப்பட்டு விடுகின்றன. இந்த பூக்களில் எவை மணமாலைக்கு, எவை பிணமாலைக்கு, என் பயணத்தின் போது கேள்விகளையே என் பெட்டி படுக்கையாய் எடுத்துச் செல்கிறேன். நிலாவுக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை, என்னை பார்க்கும் போதெல்லாம் அழைக்கிறார். மெழுகுவர்த்தி அழுது கொண்டே சிரிக்கிறது. அதற்கு வாழ்க்கையின் தத்துவம் புரிந்துவிட்டது போலும். பால் கூட சமைந்தால் ஆடை கட்டி கொள்கிறது. ஸோ இன்னொரு குட்டி கவிதை நண்பா. கொடுக்கிறேன், உண்மையில் நீ கொடுக்கவில்லை, உன் வழியாக கொடுக்கப்படுகிறது. அதாவது கொடுக்கிறேன் அப்படின்ற சொல்றத ஏற்ற மாதிரி ஒரு கவிதை. கொடுக்கிறேன், கொடுப்பதுன்னா என்ன அப்படின்ற மாதிரி. உண்மையில் நீ கொடுக்கவில்லை, உன் வழியாக கொடுக்கப்படுகிறது. நீ ஒரு கருவியே, இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை. இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவிதான். இயற்கையை பார், அது கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை. தேவையுள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொள்கிறான். நீயும் இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை மறந்து விடாதே நண்பா. கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று நினைக்காதே. உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். ஒரு பூவை போல் சப்தம் இல்லாமல் கொடு, ஒரு விளக்கை போல பேதம் இல்லாமல் கொடு.
உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும். தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை. கொடு, நீ சுத்தமாவாய். கொடு, நீ சுகப்படுவாய். கொடு, அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும். அடுத்து கண்ணீரின் ரகசியம். இதுக்கு ஒரு கவிதை பாருங்க நண்பா. இறைவா, எனக்கு புன்னகைகளை கொடு என்று பிரார்த்தித்தேன். அவன் கண்ணீரை தந்தான். வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன். இறைவன் கூறினான், மழை வேண்டாம், விளைச்சலை மட்டும் கொடு என்று எந்த உழவனாவது கேட்பானா? ஆனால் நீ அப்படித்தான் கேட்கிறாய். கண்ணீரில் புன்னகையும் புன்னகையில் கண்ணீரும் ஒளிந்திருப்பதை நீ அறிய மாட்டாய். உண்மையை சொல்வதனால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர். வைகறை பொழுதில் மலர்களின் மீது பனித்துளிகளை நீ கண்டதில்லையா? புன்னகை தன்னை கண்ணீரால் அலங்கரித்துக் கொள்ளும் அற்புதம் அல்லவா அது? மழை மேகங்களில் மின்னல் உதிப்பதை நீ பார்த்ததில்லையா? கண்ணீரில் இருந்து சிரிப்பு பிறக்கும் அழகல்லவா அது? முத்து என்பது என்ன? சிப்பிக்குள்ளிருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி புன்னகையாகும் அதிசயம்தானே அது. கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை அறிவாயாக. மேலும் கண்ணீர்தான் உன்னை காட்டுகிறது, புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரையாகி விடுகிறது. ஸோ நண்பா, வாழ்க்கையில் கண்ணீர் புன்னகை எல்லாமே நமக்கு கலந்திருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் நண்பா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.